ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டான பிளேஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அகைன் வந்திருக்கோம். அண்டு இந்த இடத்துல என்ன ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுன்றதை ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், அது என்னன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். என்னென்னா, இந்த இடத்துக்கு நான் லைவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் ஒரு 1 வீக் பிஃபோர் வந்திருந்தேன். தனியாக தான் வந்திருந்தேன் அன்றைக்கி. ஏன்னா மிதுன் லொக்கேஷன் பார்க்குறதுக்காக வேறு ஒரு ஊருக்கு போயிருந்தான். ஸோ அதனால் நம்ம சரி இந்த டைமில் நிறையா லைவ் போயிடலாம் அப்படின்றதுக்காக நம்ம மாயா கேஸ்டலுக்கு வெயிட் பண்ணி பார்த்தேன். அந்த டைமில் சின்ன சின்னதாக குட்டி குட்டியான சில ஆக்டிவிட்டீஸ் தான் இருந்தது. அந்த டைமில் சரி கொஞ்சம் பேங்காக ஏதாவது நடக்கட்டும், உடனே லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தாட்டில் இருந்தேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். 2 hours 2.5 hours போச்சு. எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே பெருசாக ரியாக்ஷனே தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், சரி வேணாம் அப்படின்ற மாரி பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு நான் ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ ரீசெண்டாக நம்ம மிதுன் லொக்கேஷன் பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டு இருந்தோம். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, இது வர ரூட்டில் தானே இருக்குது மிதுன், நீ வர்றப்போ போயிட்டு செக் பண்ணிவிட்டு வந்துடுறா ஒரு வாட்டி. இது மாதிரி நான் லைவ் பண்ணுறதுக்காக போனேன். பட் அந்த டைமில் கண்டென்ட் கிடைக்கலன்றனால நான் லைவை கேன்சல் பண்ணிட்டேன். ஆனால் அந்த இடத்துல நீ ஒரு வாட்டி போயிட்டு எதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, இன்னொரு வாட்டி அங்கே ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் தெரிஞ்சால் நம்ம லைவ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் சொன்னேன். ஸோ அந்த டைமில் மிதுன் இங்கே என்ன நடந்ததுன்றதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொன்னான் நேராக, இந்தமாரி இன்சிடென்ட் நடந்தது, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கன்றதை நான் வீடியோவே எடுத்துருக்கிறேன், அதை பாருங்கள் அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் தான் சரி இந்த வீடியோவும் உங்களுக்கு கொடுக்கலாமேன்றதுக்காக தான் லாஸ்ட் வீடியோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க என்ன நடந்ததுன்றதை. அதை பார்த்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வந்தது நம்ம தலைவர் தான். தலைவரே எங்கே இருக்கீங்க, உடனே கிளம்பி வாங்க, பெரிய சம்பவம் அப்போ எங்கேயாவது நடந்தால் கூப்பிடுங்கன்னீங்களே, ஒரு பெரிய சம்பவம் இப்போ ரீசெண்டாக நடந்துருச்சு, நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்றது நீங்கள் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே தலைவருக்கு ஃபோனை போட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்போ அவரோட பிரச்சனை தான் பிரச்சனையா? நான் ஏதோ பிரச்சனை இல்லையா அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஆனால் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குன்ட்டு சமதால ஆமாம், நானும் நிறைய தடவை இதை பார்க்கணும் ஆசைப்பட்டேன். ஆனால் பயங்கரமாக தான் இருக்குது. தலைவர் இந்த இடத்த பகலில் பார்க்கணும், விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாகவே நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம்ல, அப்போத்துலேருந்தே ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தார். வேறு லெவலில் இருக்குது அந்த இடம், அதை நேரில் போயிட்டு நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தார். சரி ஏன் இப்போ பகலில் போயிட்டு நீங்கள் அதை போய் வேஸ்ட் பண்ணுறீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கூட நைட்டு வாங்க, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம். உண்மை நல்லாவே இருக்குது, பார்க்குறதுக்கு பயங்கரமாக தான். அண்டு இப்பயே சொல்லிடுறேன், 2 பேருக்கும் சொல்லிடுறேன், ஆல்ரெடி மிதுன் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டான். ஓகேவா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளார என்ட்ரு ஆகிறீங்க. சப்போஸ் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது, சம்திங் ஏதோ மைண்ட் அளவில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா ஓப்பனாக சொல்லிடுங்க. ஓகேவா? நம்ம ஷூட்டை ஸ்டாப் பண்ணிடலாம். புரியுது? ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது அந்த மாதிரி நம்மளுக்கு பிரச்சனைலாம் நிறைய இருக்குது. ஓகேவா? அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுனீங்கன்னா டக்குன்னு சொல்லிடுங்க. ஓகேவா? அப்போ தான் நம்ம, ஏன்னா நீங்கள் பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், லாஸ்ட் மூமெண்ட்டில் என்ன நடக்குதுன்றதை உங்களோட கண்ட்ரோலே நீங்கள் இழந்துருவீங்க. அது புரியுது. அது நான் உங்கள் வீடியோலேயே பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் வீடியோவில் நான் பார்த்தது ஃபஸ்ட்டு நார்மலாக த்ரில்லிங்காக ஒரு போராடுன்றதை நான் பார்த்தேன். சரி மனுஷன் என்னையா எல்லாத்தையும் அலோன் பண்ணிகிட்டே இருக்காரு, இதையும் பயங்கரமாக பண்ணுறாரு நினச்சிட்டு. ஆனால் கடைசி கட்டத்தில் அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு பர்சனையே பரட்டி போட்டுச்சுன்னு சொல்லும்போது லைட்டாக எனக்கு பயங்கரமான பர்சன்றதை மட்டும் எடுத்துடலாம். நானும் உங்களை மாதிரி இல்லை பயங்கரமாக கிடையாது. ஏன்னா நான் இப்போ எல்லாருமே தைரியம் இருக்குதா மனுஷனுக்கு, ஆனாலும் தனியாக பண்ணுன்ற தைரியம் தனியாக இருக்குது. சரியா? அது கொஞ்சம் தனியாக எக்ஸ்ட்ரா தைரியம் வேணும். அப்படின்னும் போது நான் பார்த்த கண்டென்ட்டில் எல்லாத்துலேயுமே நீங்கள் தனியாகவே பண்ணுற ஒரு ஃபீலை பார்த்துட்டு, அப்படின்னும் போது அப்படி பண்ணுறவருக்கே ஒரு தூக்கி வாரி போடுச்சு, நம்ம கும்பலாக பண்ணுறவங்களாம் ஒன்றுமே. அதுவும் இல்லாமல் நான் முக்கியமாக எதுக்கு நான் தனியாக பண்ணிட்டு இருந்தேன்னா, நம்மளுக்கு மேன் பவர் கிடையாது. அண்டு இப்போது நம்மளுக்கு ஒரு டீம் ஒரு அன்பான ஸ்ட்ராங்கான டீம் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேறு லெவலில் தான் வீடியோஸ் பண்ண போகிறோம். அண்டு அது மட்டும் இல்லாமல் எனக்கு தனியாக பண்ணுறதுல ஒரு என்ன விஷயம் பிடிச்சிருக்குதுன்னா, ரெக்கார்ட் ஆகிதோ தெரியலே. இப்போ இந்த சைடில் எங்கள் பக்கத்தில் யாரோ சரசரன்னு நடந்து போன மாதிரி எனக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அது கேட்டுதான் தெரியல இதில் ரெக்கார்ட் ஆகிருக்காங்க. இல்லை டக்கு டக்கு டக்குன்னு அங்கங்கே ஏதோ விழுந்துக்கிட்டு தான் இருக்குது, சவுண்டு கேட்டுகிட்டு தான் இருக்குது. அது பழைய பில்டிங் இல்லை, அப்படி தான் இருக்கும்.
சரி ஓகே கைஸ். அண்டு இன்னைக்கு எப்பயும் போல் நம்ம கூட நம்ம மிதுன் வந்திருக்கான். லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன நடந்ததுன்றதை பார்த்துட்டீங்க. திரும்ப வரவே மாட்டேன்னு அடம் முடிச்சான். வேணாம் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. அது வேணான்ட்டு இல்லை, என்ன காரணம்னா மிதுன் நம்ம ஹீரோ வந்து நம்மளை கூப்பிட்டு இருந்தாரு, கௌதம் வந்துட்டு சீக்கிரம் வாங்க வாங்கன்ட்டு. நான் வந்த உடனே வந்து மிதுனை தான் பார்த்தேன். மிதுன் எப்பவுமே ஜாலியாக பேசுவார். வந்த உடனே இந்த வடிவேல் படத்தில் காமெடியில் இருப்பார் பார்த்தீங்களா ஆன்ட்டு, அந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்தார். ஏன் இதெல்லாம் மிதுன் இருக்காருன்னு அப்புறமா தான் தெரிஞ்சது. இப்போ ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை அனுபவிச்சுட்டு வந்து அமைதியாக இருக்காருங்க. அது சொல்லப்போனால் பெரிய விஷயம்தான். அதோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் சொல்லி எப்படி இருக்குன்ட்டு. எதுவுமே சொல்ல முடியாது. என்ன சொல்லணும்னா கன்னடாவில் ஒரு வார்த்தை மூக்க ஸ்தப்தா அப்படின்னா சைலண்ட் மூட் பதில் அதிலே முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ், நம்ம இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அண்டு நான் இப்போ அகைன் வந்து இப்போ நம்ம டீமோடு வந்திருக்கிறதுக்கான ரீசனும் இந்த இடத்துல லைவ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒர்த்தாக இருக்கா அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். என்னதான் இருந்தாலும் நான் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிதுன் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கும் காட்டியிருக்கேன். அதை பார்த்தாலுமே வந்து ஒரு சில டைமில் வந்து நம்ம போகிறப்ப அந்த மாதிரி இருக்க மாட்டுது. இப்போ மறுபடியும் வரேன், ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக அந்த மாதிரிலாம் மறுபடியும் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நான் வந்து லைவ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நான் இப்போயே ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல லைவ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இப்போதைக்கு செக் பண்ண போகிறோம். ஓ, இது செக்கு வேற லெவலு. சரி, செக்கு சொல்லிட்டு எனக்கு செக் வச்சுட்டாங்க. நீ ரெடி ஆகிடுங்க. கரெக்டாக பஞ்சு பேசுகிறேன். மாயாக்கா வரட்டும் சொல்லிட்டு வந்துடும். ஹலோ அக்கா மாதிரி மாயா அக்கா, உங்களோட மாய கேட்டது நம்மளால அதே போட்டு இருந்து பண்ணிட்டே இருக்கு. கழிச்சு வச்சுருதா நிறைய ஒவ்வொரு இருக்கு. மாயாக்கா எங்கே இருக்கீங்க? உங்களை பார்க்குறது தம்பிகள் ஆவலுடன் வந்திருக்கோம். யாராவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தானே? நான் இன்னைக்கு வந்து இங்கேயே தான் நின்றுட்டு இருந்தேன் கைஸ். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே இங்கே தான் வந்து நின்றுட்டு இருந்தேன். அண்டு இப்போது டைம் வந்து கரெக்டாக 1:05 ஓகேவா, சண்டே 1 மணி. அன்னைக்கு உங்களை ப்ரொசஸ் பண்ணும்போது பார்த்த அந்த ஒரு கொடுமையான ஃபீலான இடம் இதுதான். இன்னைக்கு நான் அதை லைவாக நேராக பார்க்குறேன். எப்படி இருக்கு? எனக்கு தைரியம் தான்யா, இது பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. இது ஃபுல்லாக அந்த தைரியத்தில் நீ பலியாயிடும். அது ஓகே. எப்படி இவ்வளோ ஃபயர் ஆகிருக்கா ஃபுல்லாக? ஃபுல்லாக என்டையர் பில்டிங்கே வந்து எரிஞ்சு போயிருக்கும். என்ன நான் இவ்வளோ குறைக்குது? இவ்வளோ எடுத்து டைம் கரெக்டாக 1 ஆயிடுச்சுன்னு சொன்னேன், 6 முடிச்சிருச்சு. லாஸ்ட் டைம் நான் வரப்போது இப்போ கீழே ஒன்று கேட்குது. நைட் விஷன் இங்கே எங்கேயோ ப்ளேஸ் பண்ணுறோம். நம்ம கீழே வரும்போது மேலே கேட்டுதா?
மேலே கேட்குறோம், கீழே கேட்குது. எங்களுக்கு தெளிவாக கேட்டுது. நாங்கள் கீழே நிற்கிறப்ப மேலே அந்த ஸ்டெப்ஸுக்கிட்ட வந்து யாரும் மேலே நடந்து வர மாதிரியான சவுண்டு. அதுக்காக மேலே வந்து பார்க்குறோம். மேலே வந்து பார்த்தா இப்போது கீழே யாரோ பேசுகிறாங்க தானே. நம்ம இருக்கிறது கீழே இல்லை, யாரோ மேல் வாய்ஸ் கேட்ட மாதிரி இல்லை. அது ஒரு மாதிரி முனங்குற சவுண்டு. ப்ராப்பராக என்னன்னு தெரியல. அது பாருங்க, அப்படியே தெரியல. எல்லாம் அலர்ட்டாகவே இருங்கப்பா, தயவு செஞ்சு. அது என்ன சவுண்டு கெஸ் பண்ண எது முடியல. சவுண்டு கேட்டாலும் இந்த மாதிரி கெஸ் பண்ணுறதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி என்ன சவுண்டாக இருக்கும் அப்படின்றது மட்டும் கெஸ் பண்ணுங்கள். இப்போ யோசிக்கிறீங்கள, ஓகே என்ன சவுண்டாக இருக்கும், எங்கே இந்த சவுண்டு வந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களே, ஆமாம். இதை மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இது அப்போ தான் வந்து நம்மளுக்கு பயன்ற அந்த தாட்டுக்கு போகாது, புரியுது புரியுது. ஓகேவா? இதை யாரும் சரி அப்படியே இல்லை, அப்படியே இரு. நைட் விஷயம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. கையில் இதை முடிச்சிட்ருக்கேன். மாயாக்கா, நீங்கள் வந்துட்டீங்க. அந்த கார்னர் கொஞ்சம் லோடாக பேசு. அந்த கார்னர் எந்த கார்னரில்? ఇక్కడ லெஃப்ட் சைடு, என்னோட லெஃப்ட் சைடு கார்னர்லாம் லைட் விஷயம் எடுத்துருக்கோம். லைட் விஷயம் உங்களுக்கு அந்த ப்ரொசஸ் பண்ண அதே இடத்துல. ஆனால் சொல்லாம கொள்ளாமல் எதுக்கே லைட் ஆஃப் பண்ணேன். யாரோ ஒரு 3-4 பேர் பேசுகிற மாதிரி இல்லை? சவுண்டு பேக்ரவுண்ட் நிறைய வாய்ஸ் கேட்குதுப்பா. கைஸ், எங்களுக்கு சவுண்டு வந்து நிறைய வாய்ஸ் வந்து கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது எங்களோட அந்த ஆக்சுவலாக இந்த இடத்துல நிறைய விஷயத்த நாங்கள் ஃபேஸ் பண்ணனால அந்த மாதிரி இல்லூஷனில் எங்களுக்கு அப்படி தோணுதா அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தோணலாம், நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன்ல. நீங்களும் வந்து அதை பார்த்துருக்கீங்களே, பயம் இருக்கலாம்ல. இருக்கலாம், ஆனால் மல்டிபிள் வாய்ஸ் கேட்குதே. ஒரு வாய்ஸ் இல்லையே. ஆமாம், அதாவது ஒரு எக்கோனா ஒரு வாய்ஸ் பேசினா கேட்கும். ஆமாம். ஒரு குரூப் கான்வர்சேஷன் பண்ணால் எப்படி கேட்கும், அந்த மாதிரி ஒரு மாதிரி வேறு ஆங்கிள்லேருந்து வேறு மாதிரி கேட்குது. கரெக்ட். இதுவும் வந்து கரெக்டான விஷயந்தான். எனக்கு வந்து அப்படி தான் கேட்டுது. ஒரு 3-4 பேர் வந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சவுண்டெலாம். அதாவது டிஸ்கஸ்னா ஒரு கர்ஜனை, அதான் அக்ரெசிவ் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு சில வாய்ஸ் வந்து அலறுது. அது எப்படி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது? அந்த பக்கம் இது ஃபீல் ஆகிட்டே இருக்கு. ஆக்சுவலி சொல்லணுமா, அந்த லாஸ்ட்டு ரூம் இருக்கலாம், அங்கே எடுத்து டம்முன்னு ஒரு சவுண்ட் வந்துடுச்சு. அது வந்துதுரா. அதுக்கப்புறம் தான் பேசுகிறது இன்னும் லவுடாக கேட்டுச்சு, பக்கத்தில் பேசுகிற மாதிரி கேட்டுச்சு இருந்து. ஓகே, எப்படின்னு இப்போ நீங்கள் அந்த சில திரும்பி இருந்தல பேக்கில் நைட் விஷன் இருக்குல்ல, அதில் ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சரி தரேன், நைட் விஷன். சரி, இதை பிடிங்க, என் ஃபோனை பிடிங்க. வெளியே விட்டால் போகலாம். டிஃப்ரெண்ட்டாக குத்திச்சு ப்ரோ. பக்கம் பெரிய வாசல் கிட்ட ஒரே சவுண்டு கத்திடுச்சு. அதுக்கப்புறம் சத்தே இல்லை. அதான் ஒரே ஆன்னு கத்து கேட்டு அதில் தான் நான் ஒரே ஒரு சவுண்டு கீழே தான் கேட்டுது. ஓகே, உங்களுக்கு கீழே கேட்குதா? இல்லை கேட்குது, இங்கேயும் அதான் இங்கேயும் வருது. ரிலாக்ஸாக இருங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போது கன்ஃபார்ம்டாக அதுதான் நம்மளே ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுறதான்றதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நைட் விஷன் மட்டும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உள்ளார யாரும் ஆள் இல்லைன்றதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே. இந்த டாபிக் ஆன் பண்ணவா?
போக முடியுமா? அங்கே லைட் அடி. இந்த கார்னர் சார்ஜில் பார்த்துக்கோங்க. இருக்கா? பேக் சைட் கேமரா இது தெரியுமா? பில்டிங் கவர் லைட்டு அப்படி போயிட்டு இல்லையா நீங்கள் வைக்க போனீங்கல்ல, நாங்கள் இந்த பக்கம் தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். நம்ம இந்த பக்கம் தான் வந்து சவுண்டு கேட்டுச்சு சொல்லி இந்த பக்கம் தான் வந்தோம். வந்துட்டு நம்ம அந்த பக்கம் தான் கேமரா ப்ளேஸ் பண்ண போகிறோமா என்னன்றது ஐடென்டிஃபை ஆச்சான்னு தெரியல. நடக்கிற சவுண்டு கீழே கேட்டுச்சு. கீழே போ. இல்லை, நான் சொல்லிடுறேன். வைக்க போனோமா? ஆமாம். நீங்கள் வச்சுட்டு இருக்கும்போது இவர் உங்களை கவர் பண்ணிட்டு இருந்தால் நானும் உங்களை தான் கவர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லை ஃபீல் ஆனு தெரில. ஒரு செகண்ட் இங்கே வந்து ஒரு சவுண்டு கேட்டது. அதனால தான் ஒரு செகண்ட் நான் கேமரா திருப்பி நான் கேட்டேன், விட்டுவிட்டேன். என்ன ஒரு மாதிரி வந்து பின்னாடி சவுண்டு கேட்குது அப்படின்னு. இல்லை, எதுவாக இருந்தாலும் பேக் கேமராவில் கவர் ஆகிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னாரு. நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு இங்கே ஒரு சவுண்டு இருக்குது. பேக் சைட் கேமரா இருக்குது. எதாவது இருந்தால் பின்னாடி கேப்சர் ஆகிற சான்சஸ் பக்கா இருக்கும். ஓகே. லாஸ்ட் டைம் ஆயிருக்கு, 2 தடவை ஆயிருக்கு. அதனால கவலைப்படலாம். கீழே கேட்குது. எனக்கு இந்த மூமெண்ட்டில் அந்த சவுண்ட் கேட்டுது. இப்போ நம்ம முடிச்சு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே கேட்குது. இப்போ பண்ணுற சவுண்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கீழே வா. மாயாக்கா, தம்பிங்களை இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களுக்கு எதாவது வேணும்னா கேளுங்க, நாங்கள் பண்ணுறோம். அதை தவிர்த்து எங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஓகேவா? நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரல, உங்க கூட பேசலான்றதுக்காக ஆசையோடு தான் வந்திருக்கோம். எனக்கு எப்பயும் பேசுகிற அதே டைலாக் ஞாபகத்துக்கு வருது. சொந்தக்காரங்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுறியே அப்படின்ட்டு. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, லாஸ்ட் டைம் இவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப்பிங் தானே பண்ணாங்க. ஆமாம். காப்பாற்றி தான் விட்டாங்க. இல்லையா? காப்பாற்றினாலும் ஹெல்ப் வேறு ஏதாவது சம்திங் ப்ரொசஸ் தான் ஆச்சு எனக்கு. ப்ரொசஸ் தானே ஆச்சு. அப்போ கண்டிப்பாக அவங்க ஒரு ஆன்மா தான் இருக்கா? டவுட் இருக்குது. அது இப்போ அந்த ஆன்மாதம் மட்டும்தான் இருக்கான்றது எனக்கு டவுட்டாக வருது. ஏன்னா லேடி வாய்ஸே கேட்கல வந்ததுலேருந்து. மல்டிபிள் ஜென் வாய்ஸ் மாதிரி கேட்குது. ரகடா ஆமாம். ஒரு மாதிரி கேட்குது. ஆமாம். இப்போ எங்கே அந்த மாயா அப்படிங்கும்போது எனக்கு இப்போ கொஷின் என்னன்னா, ஆக்சுவலி அன்றைக்கி வெயிட் பண்ணுறப்ப 2 வாய்ஸ் வந்துடுச்சு. ப்ராப்பராக கேட்டால் ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் வந்துருக்கு, இன்னொரு லேடிஸ் வாய்ஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் நான் மார்னிங் ஒரு வாட்டி வந்தோம் ரீசெண்டாக, தெரியுங்களா? அன்றைக்கி லேடிஸ் வாய்ஸ் வந்துடுச்சு. அது யாராவது இருக்கீங்களா? ஹலோ. வா, இங்கே வந்து அங்கே ஏறுறியா? படியில் ஏறின மாதிரி இருந்தது. சத்தியமா ப்ரோ, ஒரு வீட்டு ஒரு மாதிரி ப்ரோ 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 ப்ரோ
சத்தியம் கண்டிப்பாக அந்த ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல. பக்காமா எனக்கு ரொம்ப க்ளோஸா. என்னன்னா நம்ம ஸ்டெப்ஸ் வந்து கிட்டக்க லாங் இருக்கு. ஆமாம். அது சர போகிறது யாரும் கிடையாது. உருமிகிட்டே போயிட்டு ஓடுற சவுண்ட் மாதிரி இருந்தது. அதுதான் அங்கே பார்த்தீங்கன்னா கூஸ்பம் சங்கிக்கு எப்படி. ஆமாம். ஓகே, யாரும் ஜாக்கெட் எல்லாம் தெரியல. நீங்கள் யாரும் பேனிக்கே ஆகாதீங்க சரியா. பாய் அக்கா, உங்கள் விளையாட்டை பார்க்கறதுக்கு தாங்க தம்பி வந்துருக்கு. ஓ மை காட். முடியாதோ இங்கே வரும் ப்ரோ. எல்லா ஆங்கிள்லையும் வருதுப்பா. என்னப்பா பண்ணுறது? ஒன்றுமே இல்லை. எந்த பக்கம் போகிறது தெரியல. கேட்டுதா? கேட்டுச்சு. யாரோ ஒரு மாதிரி எனக்கு எல்லாமே கேட்குது. என்னாச்சு? அந்த மாதிரி என்னன்னு தெரியல. இந்த இடத்துல பெயினாக இருக்குது எல்லாருக்கிட்ட. ப்ரோ யாரும் லாக் மாட சவுண்டு கேட்கலையா? ஓடுனதில் பிடிச்சிக்கிச்சா? இல்லை இல்லை இல்லை, சம்திங் இந்த இடத்துல பெயினாக இருக்குது. விலை எழுந்திருக்குல்ல. மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. ஒருவேளை அந்த ஓடுறது ஹார்ட் ரேட் பாருங்க ஏறிடுச்சு. எனக்கு எல்லா பக்கமும் யாரோ ஒர்க் பண்ணுறாங்க. சவுண்டு மல்டிப்புளாக வந்துட்டுருக்கு. எந்த ஆங்கிளில் போய் பார்க்குறதுனே தெரியலையே. இப்போ மேலே தான் வந்து நம்மளை டைரெக்ஷன் பண்ணிச்சு. மேலே பார்ப்போம். அக்கா, எங்களை தயவு செஞ்சு இப்படி அலக்கழிக்காதீங்க. நீங்கள் ஓடுறனால எங்கள் கண்ணுக்கு எப்படி தெரிய தான் போகிறது இல்லை. நீங்கள் சரியா? எதுக்கு இப்படிலாம் ஓடணும்? நீங்கள் ஓடுற சவுண்டு எங்களுக்கு தெளிவாக கேட்குது. அப்படியே மனுஷன் ஓட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. அந்த படியில் எப்படி சொல்கிறது? இப்போது ನಾವು என்ன பண்ணிட்டோம், ஏதோ சவுண்ட் வந்துச்சுன்னா சர வந்தோம். உங்களை பேசி விட மாட்டேங்குதியா? ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். எங்களை பயமுறுத்தணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டுக்கா. உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன மாதிரி சம்பவம்லாம் நடந்துருக்கு தெரிஞ்சு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் இங்கே தனியாக தான் வந்து நின்னேன். அன்றைக்கே நீங்கள் உங்கள் வேலையை காட்டியிருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்கு. ஃபாலோ எனக்கு இது உள்ள வந்தது. நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. ஓகே. அந்த இப்போ கீழே பாருங்க சவுண்டு. அதே சவுண்டு தரையெல்லாம் உடச்சிக்கிட்டே வந்து ஒரு ஃபீல் தெரியும்ல ஒருத்தன். ஆமாம். அதே சேம். இப்போதைக்கு உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? அக்ரெசிவாகவே பண்ணிகிட்டே இருக்கேன். என்னென்னா ஒரு இடத்துல நான் கரெக்டாக நிற்க முடியல. கீழே போய்ட்டோம். கீழே போன பிறகு மேல் வந்துடுச்சு. மேல் வந்தப்போ கீழே சவுண்டும் யாரோ பின் தொடுத்து வர மாதிரி ஒரு ஹார்ட்டே நின்றும் போகுதுப்பா. ஓட வந்துப்பா. கேப்சர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கேப்சர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, கேப்சரே பண்ணிட்டேன்.
இப்போதான் வித்தின் செகண்ட் இங்கே ஆகாஷ் இப்போ நான் அதை கேப்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் இப்படி கிராஸ் ஆச்சு, க்ளீனாக வந்து பார்த்துட்டேன், இதுலேயும் தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஏறுது ரைசிங். பக்கா எக்கா நான் இங்கேயே கிளம்பிடுவேன் வெளியில். லாஸ்ட் டைம் அதை பண்ண முடியாது. லாஸ்ட் டைம் நிற்கவே முடியல ஒரு செகண்ட். இது ஆல்மோஸ்ட் கோஸ்டூம்ஸ் ஆகிட்டான். உங்களுக்கு நீங்கள் கேப்சர் பண்ணீங்கல்ல, அதை நான் பார்க்க போகிற அந்த செகண்ட்குள்ளே எனக்கு இங்கே வந்து கேர்ள்ஸ் வளையல் சவுண்டு கேட்டேன் பாருங்க. இங்கேயா? இங்கே எனக்கு பின்னாடி அது வந்து கரெக்டாக எல்லாமே பாருங்கள், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்குது. நான் அங்கே பார்க்குறேன், அதுக்கப்புறம் இந்த வளையல் சவுண்டு கேட்குது, டக்குன்னு பின்னாடி. எவ்வளோ வேகம்! எப்படி மறுபடியும் லேடிஸ் பேசுது. எனக்கு ஃபீல் ஆகலையே. இப்போ அமைதியாகிடுச்சு. கேட்டுச்சா? 2 தடவை ஷேக் ஆகிடுச்சுப்பா. எர்த்துக்கு எப்படி ஆகுமா அப்படி சவுண்ட் இது இல்லையா? அது எங்கே கேட்குறது உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது, உங்களுக்கு கேட்குறதுல எங்களுக்கு கேட்க மாட்டேங்குதா? என்ன நடக்குதா? இது ஒன்றுமே புரியலையே. ஒரு ஆளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்களா, சோலோ வந்தப்பா எக்ஸ்ட்ரீமாக பண்ணோம். இப்போ கும்போ கோவிந்த எப்படி சொல்லணும், டீமாக வந்தப்பா. என்ன சொல்லுவோம், பொறுமையாக சொல்லு போதும். இப்போ டீமாக வந்தப்பா அவ்வளோ ஆக்டிவிட்டி எதுவுமே தெரியல. என்னென்னா கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பின்னாடி கொஞ்சம் லைட்டாக திருப்பு, ஏதோ நிற்கிற திருப்ப அதை பேக்கில் நைட் விஷன் இருக்குது. எனக்கு எது நிற்கிற மாதிரியே இருக்குதுப்பா. என் கண்ணு கிட்ட நல்லா தருது. எதுவுமே இல்லையே. இங்கே தான் ஏன் பார்த்தேன், இப்போ லைட் எரியுது தெரியுது. கண்ணில் கண்ணீர் வந்துருச்சியா? இதே மாதிரி தான் இப்போ நான் இங்கே பார்த்துட்டேன், அதுக்குள்ளே அவ்வளோ டைவர்ஷன். ப்ரோ அந்த பாத்ரூம் கிட்ட மட்டும்தான் சேஃபாக போகணும். மாயா, உனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்துட்ருக்கேன். இது அவங்க தான் பண்ணுறாங்க, இல்லை வேறு யாராவது தெரியலையே. உண்மையாக அவங்க தானா? அது தெரியல. எனக்கு எதுவும் நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் இருக்கும். அது அதுக்கு மேலே தான் இருக்கும், 100 இயர்ஸ்க்கு மேலே. பாத்ரூமா? அந்த காலத்துலேயே எப்படி கட்டிருக்காங்க அதெல்லாம். நீ சொன்ன பின்னாடி எதுவும் ஃபாலோ பண்ணுது சத்தியமாக சொல்கிற ப்ரோ, யாரும் இருக்காங்க பின்னாடி. சரி, க்ளோஸ் ஆகும். ரொம்ப லாங்காக இருக்காது. வாங்க. யாரும் இப்படி என்னென்ன ப்ரீத்து ரிலீஸ் பண்ணுவாங்களா? என்னது ப்ரீத் ரிலீஸ் பண்ணுவாங்க? ஆமாம். அப்படி பக்கத்தில் வந்து சவுண்ட் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு வாட்டி. ஓகே, எங்களுக்கு கேட்கலையா? எனக்கு கிளியராக கேட்டுச்சு. பக்கத்துலேயே வந்து காற்றுக்கிட்ட வந்து
ஸோ பிரீத் விட மாதிரி தனித்தனியாக ஏதோ கொடுக்குதுப்பா. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு விதமாக வந்து டைவர்ட் பண்ணுது. கரெக்டாக அதுதான் நடக்குது. கிச்சனா மோசமாக இருக்கு. நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நாலு பக்கம் வச்சு செய்யுது. நில்லு, கூடயே நில்லு. இது பாத்ரூமா? என்ன நார்மல் பெட்ரூம் மாதிரி இருக்கு. எல்லாமே எரிஞ்சிருக்கு. எல்லாமே இருக்கு. கட்டை வாசல்லாம் எரிஞ்சுட்டு இருக்கு. அதுதான் சொல்கிறேன், இந்த வீடியோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தீ தான் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ இது அடிக்கடி செஞ்சுட்டு ப்ரோ இது பார்க்கறதுக்கு பயமாக இருக்கு. ட்ரை பாருங்க, ஒரு பொண்ணோட ஒரு ஏதோ ஒரு ஃபேஸு ஒரு கண் இருக்குது. அந்த மவுத் பாருங்க, அந்த ஹேர் பாருங்க, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இல்லை இது ஃபேஸு. அதுதான் அவ்வளோ பெருசாக கண்ணு வச்சிருக்கேன். அதான் நீ இந்த மாதிரி உங்களோட ஃபேஸை அழகாக வந்து என்கிட்ட காட்டினா கூட நான் பயப்பட மாட்டேன். வரீங்களா, என் கூட பேசுகிறீங்களா? எப்பா ஒரே ஒரு ஃபுட் ஸ்டெப். அது ஃபுட் ஸ்டெப் மாதிரி தெரியல, இது டம்முன்னு விழுந்த மாதிரி இருந்தது. மாதிரியே இருக்கு. காதில் எல்லாம் கேட்டு கேட்டு எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது. இல்லை என்னன்னா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எனக்கு டவுட் கன்ஃபியூஸ் பண்ணுது. அது அது 100%. இல்லைன்னா லாஸ்ட் டைம் நான் வரப்போ இந்த மாதிரியே கீழே கீழே மேலே வரியா? இதுக்கு மேலே எங்களால் ஓட முடியாது. ஆனால் வந்ததுலேருந்து ஓட விடுதுப்பா. ஒரு பக்கத்தில் கை கால் நிற்காம. ஐஸ் இப்போ நான் 200% கேரண்டியாக சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல எங்கள் 3 பேர்த்தை தவிர வேறு யாருமே கிடையாது. நான் டேம் ஷோராக சொல்கிறேன். 200% எங்கள் 3 பேர்த்தை தவிர இந்த இடத்துல வேறு யாருமே இல்லை. என்ன சொல்லுங்க, மியூசிக் டைரக்டர் ஆக வேண்டியவங்க பேய் ஆகிட்டாங்க போல. என்னென்ன டிஜே எஃபெக்ட்லாம் கொடுக்க முடியலையா? மூச்சு ஏற்றாலுமே இந்த இடத்துல வலிக்குது ஒரு மாதிரி. என்னன்னு தெரியல, திடீர்னு இப்போ தான் அங்கே ஓடுனீங்கல்ல, பிடிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன ஜம்ப் பண்ணிங்களா? ஜம்ப் பண்ணுறப்பாரு, பிடிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். கேட்டுச்சா? கிளியராக கேட்டது. ஒரே ஒரு கேட்டு கீழே போய் பார்த்துருமா? எக்கா எங்களை போட்டு சாவடியே ஏற்று விட்டுது.
அடுத்த வாட்டி ஏசி அந்த மாதிரி ஃபேன்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு வீட்டில் சந்தோஷம். கிட்டு போகாத கேட்கணும். முடியாது. ஏன்டா போகிறப்பா ஏன் தெரியல. வரப்போது 100% போட்டு வந்திருக்கேன். ஆன் பண்ணு. எவ்வளோ சார்ஜ் காட்டு. இருக்கே. அப்புறம் எப்படி ஆஃப் ஆகுது? சுத்தமாக தெரியல. இருக்கு. பதறாதீங்க. இங்கே தான் இருக்குது. நம்மளை சுற்றி தான் இங்கே இருக்குது. ரெக்கார்ட் போடு. நம்மளை சுற்றி தான் எங்கேயோ தான். பின்னாடி இங்கேயும் கேட்டேன். எனக்கு இந்த சைடில் கேட்டது, இவனுக்கு அங்கே கேட்குது. எனக்கு இங்கே சுற்றி கேட்டுட்டு ஏதோ ஒரு பொண்ணு அழுகிற சவுண்ட் கேட்கும் தெரியுமா? அந்த மாதிரி அழுகிற சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு. எனக்கு கேட்கலடா. எனக்கு கேட்டுச்சு. இந்த சைடில் வந்துச்சு சவுண்டும். மோஸ்ட்லி மாயா மட்டும் கிடையாது, அந்த ஃபேமிலி இறஞ்சிருச்சுலாம். அந்த ஃபுல் ஃபேமிலி இங்கே தான் இருக்குது. எனக்கு டவுட்டாக இருக்குது இப்போ பார்த்தா. எனக்கு பொண்ணு வந்து கேட்கலையா? இது வரைக்கும் ஒரே வலை வாய்ஸ் மட்டும் தான் கேட்டது. எனக்கு முழுக்க மேல் வாய்ஸ் கேட்குது. எனக்கு இப்போ தான் இவ்வளோ டைமில் இப்போ தானே ஒரே ஒரு அழுகிற சவுண்ட் கேட்டுச்சு. கேட்டதா? ஒரே ஒரு சவுண்டு டப்பா. பார்க்கலாம். சுற்றி ஏதோ அதிருது. ப்ரோ மாயா இருக்கியா? இல்லை மாயா தவிர்த்து வேறு யாராவது இருக்கீங்களா? பாத்திரா. ஏய் என்னடா ஆகுது? சுத்தமாக தெரியல. இதுவே செகண்ட் டைம்டா. தெளிவாக இதையும் கேப்சர் ஆஃப் மட்டும் அவளை SD கார்டு எரர் வந்த மாதிரி இருந்தது. SD கார்டு ஏறா? ஆமாம், நான் பார்த்தேன். SD கார்டு எரர் வந்த மாதிரி இருக்கு. இல்லை, ஒரு 5 minutes வெயிட் பண்ணி ஆன் பண்ணிடலாம் தோணுது எனக்கு. ரெண்டாவது தடவை ஆஃப். ஆனால் இந்த தடவை SD கார்டு எரர் வந்த மாதிரி இருந்தது. அப்படியே இருந்த மாதிரி. ஓகே. சரி, இங்கே இரு. நான் இந்த இடத்த பார்த்துட்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இல்லைங்க. சும்மா ஒரே ஒரு ரேட்டு தான். பார்த்துட்றேன். இல்லை டார்ச் என்கிட்ட இந்த மெசேஜ். மேலே டம்முன்னு குச்ச மாதிரி. சீரியஸாக கரெக்டாக கேட்டேன். நானும் கேட்டேன். அதான் குதிச்சு 2 ஸ்டெப் நடந்தாங்க. ஓகே, கூல். ரிலாக்ஸ். ஆன் ரெக்கார்டு ஸ்டார்ட் பண்ணு.
கைஸ் எனக்கு சத்தியமாக இங்கே என்ன நடக்குதுன்றது எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் இதை எப்படி வந்து இதை எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம், முதல்ல உள்ளே இருக்கிற கிளிப்பில் இருக்கான்னு பாரு. ஆமாம், எஸ்டி கார்டு ஃபுல் ஃப்ரீன்னு காட்டுது. ஃபுல் ஃப்ரீயாக காட்டுதுப்பா. ஒரு செகண்ட் செக் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, ஒரு நிமிஷம். அவ்வளோதானே ஃபைல் எடுத்தீங்க? எவ்வளோ மினிட்ஸ் ஃபைல் காட்டுதானா? இதாட்டி ஓகே இருக்கு. ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா, சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க, அதை விடுங்க. ஓகே ஏன்னா அது வந்து சம்திங் அந்த மாதிரி வந்து ஆகும். டாப் லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும், கோப்ரோ ஆஃப் ஆகும், கேமரா ஆட்டோமேட்டிக்காக கிளிச் ஆகும், ஃபோக்கஸ் வந்து ஜூம் அவுட் ஆகி ஆஃப் ஆகும் கேமரா. ஆட்டோ சும்மா. ஆமாம். எதை பார்த்து சும்மா ஆகுது? எதையோ பார்த்து சும்மா ஆகுது. அது நீங்கள் நம்ம வீடியோ சரியாக பார்க்கறதில்ல. பார்க்குறதுலாம் கிடையாது. மனுஷங்களை விட்டு இல்லாத கூட ஃபோக்கஸ் பண்ணமான்னு கேட்குறேன். ஏன் நான் இருக்கு, அதை நான் பார்த்துருக்கேன். அதான் தான் கேட்குறேன். உண்மையான கேட்குறேன். உண்மைதான். இப்போ சண்டே போட்டது விடுங்க ஃபஸ்ட்டும். எங்கேருந்து சவுண்டு வந்துகிட்டே இருக்கு. இல்லை, எனக்கு வந்து தெளிவாக ஃபஸ்ட்டு நம்ம அங்கே நின்றுட்டு இருந்தோம்ல, அந்த டைமில் வந்து மேலே எனக்கு நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கு. இங்கே தான் இருக்கு. முன்னாடி வரைக்கும் பயமாக இருந்தது. சும்மா இருங்க. முன்னாடி வந்து மூத்திரத்தை வந்தாலும் முட்டிட்டு இருக்கியா? ஆல்ரெடி எனக்கே அப்படி தான் இருக்குது. முன்னாடி வந்தாலும் பிரச்சனை இல்லை, பின்னாடி இந்த வந்துட்டே இருக்கு. ஆமாய்யா, எனக்கு என் பின்னாடி சைடில் யாரும் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. திரும்பாமல் நான் கூட தான் என் தைரியத்தை வர வச்சுட்டு உட்காந்துருக்கேன். எதுவும் இல்லை ஓகே. ஆனால் இப்போது உங்கள் எல்லாருக்குமே இப்போ ஒரே நம்ம ரவுண்டு பண்ணிட்டாங்க. நம்மளை முட்டு சந்தில் நிற்கிறோம். நம்மளை ரவுண்டப் பண்ணிக்கிட்டாங்க. எல்லா பக்கமும் சவுண்டு. இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு தெரியல. எல்லா பில்டிங்கும் பார்த்தாச்சு. ஆனால் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க பேச வராங்களா பயங்கட்ட வராங்களே புரிய மாட்டேங்குது. என்னன்னா இப்போது முன்னாடி வந்தாலும் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு சைடில் ஒரு ஆளுக்கு ஒரு ஆங்கிளில் காட்டிகிட்டே இருக்கு. அதுதான் இப்போ டென்ஷன் ஆகிட்டே இருக்கு. எந்த சைடில் எந்த சவுண்ட் வந்துச்சுன்னு ஒரு ஆள் ரெக்கக்னைஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஒரே ஒரு வலை கேட்டுதா? ரெண்டு வலையில் டக்குனு இடிச்சா ஒரு சவுண்ட். அதே சவுண்ட் கரெக்டா? சூப்பர். But so where's my life you spent? Try a lot, progress the night.